ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பீட்ரூட் கார கொழுக்கட்டைங்க. டிஃப்ரெண்ட்டாக குழந்தைகளுக்கு நம்ம செஞ்சு கொடுத்தா அவங்க டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் அடிக்கடி வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பீட்ரூட் ஒரு சில குழந்தைகள் சாப்பிடக்கு விரும்ப மாட்டாங்க. அதுக்கு வேண்டிதாங்க இந்த ரெசிபி. ஒரு பெரிய பீட்ரூட் எடுத்து தோல் நீக்கிட்டு அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்த பீட்ரூட்டை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அப்படியே நல்லா பயன் பேஸ்டில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்ச பேஸ்ட்டை பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாங்க. அப்படியே நம்ம ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தாளிப்பை ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு பாத்திரம் எடுத்து அடுப்பில் வச்சுடுங்க. அப்படியே ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 2 டீஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்புங்க. உளுந்தம்பருப்பு வதக்கி எடுத்ததுக்கு அப்புறம் புரிஞ்சதுக்கு அப்புறம் பெரிய சைஸ் உள்ளி சின்னதாக கட் பண்ணி போட்டு, அப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு இதை தட்டி விழுது சேர்த்துக்கலாங்க. அப்புறமா காரத்துக்கு ஏற்ப வத்தல் கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ ஒரு கொத்த அளவு கறிவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. வதக்கினதுக்கு அப்புறம் இந்த தாளிப்பை எடுத்து நம்ம பீட்ரூட் அரிசி மாவு கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இதுக்கு தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லைங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம இந்த பீட்ரூட் சாறுலேயே தண்ணி ஈரத்தன்மை நமக்கு இருக்குது. இப்போ நல்லா மாவு கூட இந்த தாளிப்பும் பீட்ரூட் எல்லாமே மிக்ஸ் பண்ணி நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம மீடியம் சைஸு உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மெத்தடில் நம்ம உருட்டிக்கலாங்க. மாவு ஒன்றும் பிரிஞ்சு ஒன்றும் போகாது. அப்படியே உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். மீதி இருக்க மாவெல்லாம் நம்ம உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாங்க. குழந்தைகள் டிஃப்ரெண்ட்டாக அதுவும் கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்கங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸு இல்லைன்னா காலையில் சாப்பாட்டுக்கு இட்லி தோசை பதிலாக நம்ம இப்படி செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவுமே ஒரு காஃபி கூட நம்ம இதை கொடுத்தோன்னா போதுங்க. நல்லா ஹெல்த்தியான ஒரு பீட்ரூட் கார கொழுக்கட்டை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா மாவையும் நம்ம உருட்டி எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கலாம். இல்லைன்னா ஒரு பாத்திரம் வச்சு அதில் தண்ணியை ஊற்றி இப்படியே தட்டை வச்சு அதுக்கு மேலே நம்ம வேக வச்சு எடுக்கலாங்க. நான் இன்றைக்கி இப்படி பாத்திரத்தில் வச்சு தாங்க வேக வச்சு எடுக்க போகிறேன். இப்போ அதில் ஒரு ஈரத்துணியை விரித்து அதுக்கப்புறம் எல்லா உருண்டைகளும் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு 10 to 15 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். நல்லா வந்துடுங்க. நமக்கு வெந்ததுக்கப்புறம் கலர் சேஞ்ச் ஆகும் பார்த்துடுங்க. அப்போ நமக்கு வெந்துட்டுன்னு தெரியுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷத்தில் வேக வச்சு எடுத்துருக்கோம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, வந்திருக்கு பாருங்கள். எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாகவும் எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுங்க. வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.